இணைத்துக் கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மறுபடியும் இடம் கொடுக்கக்கூடாது என CVK சிவஞானம் வலியுறுத்தல். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவஞ்சலி யாழில் திரண்ட மாணவர்கள். வேரிலிருந்து விழுது வரை யாழ் பல்கலை பழைய மாணவர்களின் சங்கமம். தடையின்றி பின்னர் நடந்த பவனி. அமெரிக்க துணை தூதுவர் JD வான்ஸ் இந்தியா விஜயம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்க கூடாது என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்கானதாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் 6ஆம் திகதி தேர்தல் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் உள்ளூராட்சி என்பது உள்ளூருக்கான அதிகாரங்களை கொண்டது. அது அபிவிருத்தியையும் வலுவான சமூக கட்டமைப்பின் பின்னணியையும் கொண்டது. ஒவ்வொரு உள்ளூராட்சியும் அந்தந்த பிரதேசங்களை கொண்ட பிரதிநிதிகளை, குறிப்பாக தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். தமிழரசு கட்சி இம்முறை வடக்கு கிழக்கில் 58 சபைகளில் போட்டியிடுகின்றது. இந்த சபைகளுக்கு நாம் சிறப்பான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். இதே நேரம் ஊழல் இல்லாத சபைகளுக்கே நிதி என ஜனாதிபதி கூறுவதை ஏற்க முடியாது. கடந்த காலத்தில் வடக்கு மாகாண சபைக்கு அனுப்பப்பட்ட நிதியில் இந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்பதை எவராவது நிரூபியுங்கள். திருப்பி அனுப்பப்பட்டது என கூறும் தரப்பினருக்கு இதை நான் சவாலாக விடுகின்றேன். தேசிய மக்கள் சக்தியும் இம்முறை வடக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிடுகின்றது. ஆனால் அவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக செயற்பட முடியாதிருக்கின்றார்களோ அதே போன்றவர்களாகவே இவர்களும் தென்னிலங்கையில் நிகழ்ச்சி நிரலை நிறைவு செய்யும் ஏவுகருவிகளாகவே இருப்பர். குறிப்பாக சுயாதீனமாக செயற்பட குறித்த JVP கட்சியின் கொள்கை நிலைப்பாடும் இடம் கொடுக்காது. இந்த நேரம் கடந்த தேர்தலில் சொன்னது எதனையும் இதுவரை செய்யாதவர்கள் இனி செய்வார்களா? அனுர் தரப்பு அரசு ஆதரவு சக்திகள் சுயேட்சையாகவும் நேரடியாகவும் நமது மக்களை ஏமாற்றி வாக்குகளை அபகரித்து, குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கேயனின் வாக்குகளை அபகரிப்பதை வெற்றி பெற்றுள்ளனர். அந்த வகையில் சிங்கள மேலாதிக்கம் இனி வடக்கில் எடுபடக்கூடாது. அதற்கு மக்கள் தெளிவுடன் செயற்படுவது அவசியம். மேலும் அரசியல் கைதிகள் விடுதலை என கூறுவது ஒவ்வொரு தேர்தல் கால பேசுபொருளே தவிர அது உண்மையான பேச்சுக்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் பெரிய கோவிலில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மறை மாவட்ட பங்குத்தந்தை கலாநிதி ஜெபரட்னம் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்வில் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அவயங்களை இழந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி, சுடரேற்றல், மெழுகுவர்த்தி பெற்ற வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுக்கும் வேரிலிருந்து விழுது வரை ஒன்றிணையும் பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவனி இன்றைய தினம் இடம்பெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனி மேற்கொள்வதற்கு தடை விதித்தே யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது ஏற்பாட்டாளர்கள் இது தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என போலீசாருக்கு தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் இந்த நடைபவனி இடம்பெற்றது. இந்த நடைபவனியில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சர்க்குணராஜா, பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள், யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இரங்கலை பதிவிட்ட ஜனாதிபதி இலங்கை மக்கள் சார்பாக பாப்பரசருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார்.
அமைதி, இரக்கம் மற்றும் மனித நேயத்திற்காக அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதியின் எக்ஸ் கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது கருணை, நீதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 2011 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 9 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 1850 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 152 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. காக்கைதீவு, நாவாந்துறை பகுதிகளில் உள்ள வீதிகளில் வீசப்படும் கழிவுகளால் வீதியில் பயணிப்போர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நேற்று அதுபோன்ற அசம்பாவித சம்பவம் ஒன்று நாவாந்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நவாலியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வீதியில் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பல போத்தல்கள் உடைந்த நிலையில் வீதியில் கொட்டப்பட்டு இருந்துள்ளது. கண்ணாடி போத்தல்கள் வீதியில் உடைந்திருந்த காரணத்தினால் வீதியில் பயணித்தவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். பல வாகனங்களின் டயர்களை உடைத்த போத்தல்கள் சேதப்படுத்தியதால் சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். குறித்த விடயத்தை பொதுமகன் ஒருவர் காணொலியாக பதிவு செய்து தனது விசனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் வேறு நபர்களுடன் இணைந்து குறித்த வீதியில் கொட்டப்பட்டிருந்த கழிவுகளை ஒரு பக்கமாக குலைகளால் அகற்றியும் விட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கழிவுகளால் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்த அவர் மேலும் கழிவுகளை வீசுகின்ற யாரென்றாலும் நல்லா இருங்கடா என கிண்டலாக பதிவிட்டு தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசு சட்டவிரோதமான மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தி நீரிகள் வளங்களை பாதுகாப்பவர்களை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துமாறு கோரி மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரி வந்த நிலையில் அண்மை காலமாக கடலிலும், நந்திக்கடல், களப்பு உள்ளிட்ட இழப்பு பகுதிகளிலும் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட மீனவர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் ஒன்று அண்மையில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுகின்றவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்துமாறு கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை எல்லையிட்ட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக பாராளுமன்ற உறுப்பினர் பி. சத்தியலிங்கம் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் வவுனியா மாகரம்பைக்குள பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இது ஒரு எல்லைப்புற மாவட்டம். இதன் இனப்பெரம்பல் கணிசமான அளவு மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த செயற்திட்டம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தற்போது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டமைக்கு முக்கிய காரணம் நாட்டின் பொருளாதார பிரச்சினையே. கடந்த கால ஆட்சியாளர்கள் விட்ட தவறே ஜேவிபி என்ற என்பிபி ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தது. இலங்கை மக்கள் என்ற வகையில் பார்த்தால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, அவர் மக்களுடைய சொத்தை கொள்ளை அடிக்காத அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் இருக்க வேண்டியது அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இதைவிட மேலதிகமாக இனப்பிரச்சனை என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த அரசாங்கம் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பதற்குரிய முதற் படிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் ஆதரவு அளிக்கலாம். ஆனால் எமது அரசியல் போராட்டத்திற்கான தீர்வு கிடைக்கும் வரையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் விடிவு நோக்கிய பயணத்தில் மாற்றமில்லாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது கடமை இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் உயிரிழந்த 167 கத்தோலிக்க விசுவாசிகளின் பெயர்கள் நம்பிக்கையின் சாட்சியங்கள் என்ற அதிகாரப்பூர்வ புத்தக அகராதியில் சாட்சியமாக இணைக்கப்பட்டுள்ளதாக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் 6வது வருட நிறைவை முன்னிட்டு இன்று கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் இடம்பெற்று வந்த விசேட ஆராதனை நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருத்தந்தையின் திருப்பீடமான வத்திக்கானில் இயங்கும் இறைமைகளை தூயவர்களாக வழிகாட்டும் திருத்துறை நம்பிக்கையின் சாட்சியாக அடங்கிய அகராதியில் பெயர்களை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான பிரகடனத்தை வாசித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தனது குடும்பத்தினருடன் 4 நாட்கள் பயணமாக இந்தியா சென்றுள்ளார். அவரது மனைவியும் இந்திய வம்சாவளி பெண்ணுமான உஷா, குழந்தைகள் எவான், விவேக், மிராபெல் ஆகியோரும் இந்தியா சென்றுள்ளனர். டெல்லி விமான நிலையத்தை சென்ற ஏடி வான்ஸ் மற்றும் குடும்பத்தினரை விமான நிலையம் சென்று இந்திய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றுள்ளார். இதனை அடுத்து டெல்லியில் உள்ள சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோவிலுக்கு ஏடி வான்ஸ் குடும்பத்துடன் சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பின்னர் இன்று திங்கட்கிழமை மாலை ஏடி வான்ஸ் இந்திய பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், வரி விதிப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் ஏடி வான்ஸ் குடும்பத்தினருக்கு இந்திய பிரதமர் மோடி இரவு விருந்தும் அளிக்க உள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறக்குமதி வரியை கடுமையாக அதிகரித்துள்ளார். தற்போது அடுத்து அந்த வரி விதிப்பு 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதியின் இந்திய பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு பின் ஏடி வான்ஸ் குடும்பத்துடன் ஜெய்ப்பூர் செல்ல உள்ளார். நாளை அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் நாளை மறுதினம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கும் செல்ல உள்ளார். பின்னர் மீண்டும் ஜெய்ப்பூர் செல்லும் ஜேடி வான்ஸ் குடும்பத்தினர் அங்கிருந்து 24ஆம் தேதி மீண்டும் அமெரிக்கா புறப்பட உள்ளனர். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.